தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை திரும்ப அளிப்பதாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தனக்கு அளிக்கப்பட்ட விருதை திருப்பி அளிப்பதாக பஜ்ரங் புனியா மல்யுத்த வீரர் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளை திரும்ப அளிப்பதாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ஏற்கனவே இப்ப தற்காலிகமாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நபரின் உதவியாளராக இருக்கக்கூடியவரே மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக வந்திருக்கிறாரு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் சொன்னாங்க. அதன் பிறகு அதை தற்காலிகமாக கலைத்தும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் இது போன்ற நடவடிக்கையை எடுக்கிறாங்க வீரர்கள், என்ன காரணம்? மணிமாறன், அதாவது இந்த மல்யுத்த சம்மேளனத்தின் நடவடிக்கைகளை தற்காலிகமாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் நிறுத்தி வைத்தது என்பது அந்த புதிய சம்மேளனம் அதன் அமைப்பினரும் அதன் குழுவினரும் அவர்கள் விதிமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை என்ற காரணத்தினால்தான் அதனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். குறிப்பாக தேசிய அளவிலான மல்யுத்த போட்டிகளை 15-19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான அந்த நேஷனல் லெவல் போட்டிகளை அறிவித்ததில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. அதுதான் காரணம். இந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகளின் போராட்டத்திற்கும் அதற்கும் எந்த விதமான காரணமும் இல்லை என்பதை முதலில் நாம் நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இரண்டாவதாக, இந்த சம்மேளனத்தின் செயல்பாடுகள் இனி வரக்கூடிய நாட்களிலும் திருப்திகரமாக இருக்காது. குறிப்பாக நாங்கள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தோம், நீதி கிடைக்கும் என்று நம்பினோம். ஆனால் அந்த நம்பிக்கை எதுவுமே எங்களுக்கு இதுவரை நிறைவேறவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் மிக முக்கியமாக வைத்து வந்தார்கள். சாக்ஷி மாலிக் இந்தியாவின் சார்பாக ஒலிம்பிக் போட்டியில் முதலாக பதக்கம் வென்ற, மல்யுத்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமை பெற்ற சாக்ஷி மாலிக் நான் இனிமேல் விளையாடப் போவதில்லை என்று அறிவித்திருந்தார். அதே போல ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியா தனது பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளிப்பதாக கூறியிருந்தார். தற்பொழுது அடுத்த ஒரு பேரிடியாக வினேஷ் போகத் ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்ற ஒரே இந்திய மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமை பெற்ற இவருக்கு கேல் ரத்னா விருது மற்றும் தியான்சந்த் விருது உள்ளிட்டவை எல்லாம் அர்ஜுனா விருது உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த விருதுகளை தான் திருப்பி அளிப்பதாக தற்பொழுது அவர் கூறியிருக்கிறார். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்று மத்திய அரசாங்கம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற திட்டத்திற்காக தங்களை விளம்பர தூதர்களாக அறிவித்து கௌரவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களது பாதுகாப்பு என்பதை கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசாங்கம் கொடுத்த பட்டங்களையும் மரியாதைகளையும் நாங்கள் வைத்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறி தற்பொழுது இந்த ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை திருப்பி அளிக்கக்கூடிய, பட்டங்களை திருப்பி அளிக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பது ஒட்டுமொத்த விளையாட்டுத்துறை சார்பாகவும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிரதமருக்கு வினேஷ் போகத் உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். நாட்டிற்காக பதக்கம் என்ற வீரர் வீராங்கனைகள் இதையெல்லாம் செய்ய வேண்டுமா என்று அவர் வினா எழுப்பியிருக்கிறார். முன்னதாக தனக்கு கிடைத்த விருதுகளை மீண்டும் திரும்ப அளிப்பதாக அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.